கழுத்துல போட்டிருக்க கூட உனக்கு தெரியாதா? இருக்கா இல்லையான்னு வேணா தொலைப்பாங்க யாராவது. என்னால வர முடியாது. நீ வேணா போய் பாத்து. அப்புறம் யாரை கூப்பிட்டு போறது? உனதான் கூப்பிட முடியும். வா போலாம். என்னால வர முடியாது. உடனே வந்துருவ அடிக்கிறதுக்கு. நீ மட்டும் ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். வருவ கையை ஓங்கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்காக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குளிக்கிறப்ப செயின் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கோல்டு செயின் மிஸ் ஆகிட்டுன்னு சொல்ல போகிறோம். கடைக்கு போயிருக்கலாம். கரெக்டாக அதுக்கு நம்ம கேமராலாம் செட் பண்ணியாச்சு. பாருங்க, அடித்தட சண்டையே நடக்க போகுது. இப்போ பார்ப்போம். சில்லற காசு எடுக்காம போயிட்டேன். காசு தூங்கிடுச்சா? அப்பா தூங்கிடுச்சு. செயினை காணும்டா. பெரிய செயின் போட்டிருப்பேன்ன, குளிக்கிறப்பதான் பார்த்தா செயின். அந்த காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. காமெடி பண்ணடா, சீரியஸா தான் சொல்றேன். காலையில கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், போட்டிருந்தேன். திரும்ப இப்ப குளிக்கிறப்பதான் பாக்குறேன் காணும். எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. காமெடி எது பண்ணிட்டு இருக்கேன்? சீரியஸா தான் சொல்றேன் நானு. சீரியஸா தான் சொல்றேன். நான் வந்து அப்பால இருந்து தேடிட்டு இருக்கிறேன். உனக்கு போன் போட நீ போன் எடுக்கவே இல்லை. எப்படி காணா போச்சு தெரியல. எப்படி காணா போச்சுன்னு சொல்லிட்டு குளிக்கிறப்பதான் பாக்குறேன் காணும். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நீ எப்ப பார்த்த? குளிக்கிறப்பதான் பார்த்தேன். கோயிலே காணா போச்சா இல்ல எப்படி போச்சுன்னு தெரியல. சும்மா சொல்றியா இல்ல சீரியஸா சொல்றியா? டென்ஷன் ஏறியா? சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் சும்மா சொல்ல போறேன் உன்கிட்ட? எப்ப தொலைச்ச? எப்ப தொலைச்சனா? தொலைச்சா எடுத்திருக்க மாட்டேனா? குளிக்கிறப்பதான் பாக்குறேன் காணும். எனக்கு ஞாபகமே இல்லை. சரி சும்மா வெளில போனா தானே போடுறேன். எனக்கு ஞாபகமே இல்லை. குளிக்கிறப்பதான் சரி போட்டமே காணும்னு சொல்லிட்டு பாக்குறேன் காணும். நானும் அப்பல இருந்து எங்க பார்த்தாலும் காணும். அங்கேயே எதுவும் மிஸ் ஆயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல. அவ்வளோ கொஞ்சம் கூட அறிவே இருக்காது போல சாமி. ஒரு செயினை கூட பத்திரமா வைக்க தெரியாதா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். கழுத்துல தான்டா போட்டிருந்தேன். எப்படி கழுத்துல போட்டிருக்க கூட உனக்கு தெரியாதா? இருக்கா இல்லையான்னு வேணா தொலைப்பாங்க யாராவது. அத கூட உன்னால பாதுகாத்துக்க முடியலையான்னு கேக்குறேன் நானு. கழுத்துலதான் போட்டிருந்தேன். எப்படி இதாச்சுன்னு தெரியல. வாயன் வெள்ள கோயில்ல கிட்ட போய் பார்த்துட்டு. கோயில்ல உனக்கு இன்னும் வச்சிருக்காங்களா? சும்மா அந்த டென்ஷன்லாம் ஏத்திட்டு இருக்காத. எப்ப காலையில போன கோயிலுக்கு இப்ப போய் பார்க்க போறியாக்கும்? நான் இப்பதானே பார்த்தேன். அப்புறம் இப்பதான் போய் பார்த்தேன்லாம் கூப்பிடுவேன். இப்ப போய் பார்த்தா கிடைச்சிருமா உனக்கு? ஒரு அல்ப ஆசைதான் கிடைக்குமோன்னு. வா போய் பார்ப்போம். ஓ இஷ்டத்துக்குலாம் போய் பார்த்துக்கிட்டு அங்க போய் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சரியா? எப்ப போட்டதை நீ எப்ப போய் கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன என்ன அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க? செயினை காணானு வெறி ஆகிக்கிட்டு இருக்க. அது காலையில பார்க்காம இப்பதான் பார்த்துட்டு இருக்க. அப்பயே பார்த்தா கூட சரின்னு சொல்லி அப்ப போய் எதாவது பார்க்கலாம். நான் இப்பதான் குளிக்கிறப்பதான் பார்த்தேன். அப்புறம் பாக்குறப்பதான் சொல்ல முடியும். ஞாபகமே இல்லை. இதுக்கு தான் நான் உன்னைய செயினே போடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலேயோ. டென்ஷனா வருது எனக்கு. வீட்டில் வச்சுட்டு போய் அதுதான் உன்னை எங்க போனாலுமே நான் செயினை போடாதுன்னு சொல்றேன். சரியா? தெரியாம தொலைச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதானே. எங்க தொலைச்சனே தெரியல. நானும் பாத்ரூம்ல எங்க பார்த்தாலும் தேடி பார்த்தேன். எங்கன்னு தெரியல. எங்க தெரியலன்னா அவ்வளவுதான். நீ செயின்ல எடுத்துட முடியாது. நீ இப்படியே இருந்துக்கோ. அவ்வளவுதான். சும்மா உனக்கு எடுத்து கொடுக்குறதெல்லாம் ஏதாவது தொலைச்சு விட்டு அப்புறம் இது பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப விற்கிற தங்க விற்கிற விலைக்கு இப்ப ஏதாவது எடுக்க முடியுமா சொல்லு? காசு இருக்கா ஃபர்ஸ்ட் கையில எடுக்கிறதுக்குனாலும்? வேணுக்குன்னா தொலைச்சப்ப எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்கிற? ஆமா 5000 10,000மா? என்னமோ எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிற. என்ன அப்ப இப்படி பண்ணா என்ன கொஞ்சிக்கிட்டே வந்துருப்பாங்களா? சும்மா இந்த சின்ன பிள்ளை இந்த என்ன டூப்ளிகேட் இது வாங்கி வச்சுப்போ செயின் அந்த மாதிரி என்னமோ 10 ரூபா 20 ரூபா அதை வாங்கி போனேன் தொலைச்சுட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி வா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் கோயில்ல. அப்படிலாம் என்னால வர முடியாது.
நீ போய் பார்க்கணும்னா பார்த்துக்க, இல்லைன்னா விட்டுரு. என்னையெல்லாம் போட்டு சும்மா இனிமேல் நோய் நோயின்னு என்னன்னா டென்ஷன் வேற ஆயிடுவேன். காணாமா இப்பதான் பார்த்தாலாமா. இப்ப போய் கேட்டால் யாராவது எடுத்துருவாங்களா சொல்லு? யாராவது நல்லவங்களா இருந்தா எடுத்து கொடுனா வச்சிருப்பாங்க. நல்லவங்க வச்சிருப்பாங்க. போ. எந்த கோயிலுக்கு போன? இங்க பக்கத்துல தான் விநாயகர் கோயிலுக்கு. அங்கே கேமரா இருக்கான்னு தெரியல. கேமரா இருந்தாவது கேமராவது பார்க்கலாம். கேமராவும் இருக்கான்னு தெரியல. சரி வண்டி எடுத்து போலாம். துவைச்சு விட்டு இந்த வாயெல்லாம் பேசாத சரியா? டென்ஷனா ஆகுது. என்ன ஒரு இதை ஒன்னால அப்படியே போடுற நீ, அப்படியே போடுற தெரியாம தான் கேக்குறேன். தானே இருக்கு செயின் போடுறது தானே இருக்கு. அப்ப நீ பத்திரமா வச்சிருக்க. இப்ப தொலைச்சு விட்டு என்ன வாய் பேசிட்டு இருக்க? அதுக்கு அப்புறம் பதில் பேசாம வாய மூடிட்டா இருக்க முடியும். இது மட்டும் பேசு. ஏதாவது தூக்கி அடிச்சிருவேன். பேசாம இரு. பொம்பளைக்கு அடக்க வாய் தான் இருக்கு. அகம்பாவ இருக்கக்கூடாது. வாய் தான். தாங்க முடியலையே. சும்மா எப்ப பாரு இதேதான் ஏதாவது பண்ணா இதெல்லாம் சொல்றேன். சின்ன விஷயம்னால சரி இப்படி போயிடுச்சு என்ன பண்றது? அதே மாதிரிதான் இப்ப இந்த பெருசை துவைச்சுட்டு போயிடுச்சு என்ன பண்றது? அவ்வளவுதான். நீ முடிச்சுட்ட. போடாம தெரியாது. என்னால வர முடியாது. நீ வேணா போய் பாத்து. அப்புறம் யாரை கூப்பிட்டு போறது? உனதான் கூப்பிட முடியும். வா போலாம். என்னால வர முடியாது. இவ்வளவு வாய் பேசுறீல்ல, போய் பார்த்து எடுத்துக்கோ. போ. தொலைச்சு விட மட்டும் தெரியுதுல்ல, அசால்ட்ட சொல்ல தெரியுதுல்ல. கிளம்பு. நீ எது பாத்தியா? வீட்டுல எங்கேயும் கடந்து சேர்த்து வச்சு? ஆமா நான் நம்ம அடைக்கடையில போய் வச்சு வித்துட்டு வந்துட்டேன். அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? சொல்லுடா எங்க போட்டேன்னு தெரியல. உனக்கு இருக்கிற ஆதங்கம் தானே எனக்கு இருக்கும். நான் மட்டும் என்ன சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கிறேன்? இங்கே பாரு காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காது. நான் எடுத்தேன்னு சொல்ல போறேன். நான் எதுக்கு ஒன்னதே எடுக்க போறேன்? ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது என்ன கொஞ்சம் நெஞ்சமா? என்ன போய் விற்கிற விலைக்கு எடுக்க முடியுமா? நீயே சொல்லு. இப்ப என்ன வரியா இல்லையா? நான் போய் பாத்துக்கிட்டா? போய் பாரு. அவ்வளோ கூட்டமா இருந்திருக்கும். யாரும் எடுத்துட்டு போனாங்களா இல்லை அதுபாவில் இருந்துச்சா என்னங்கிறது? அந்த கேமராவில் நீ போனோடனே இப்போ கோயில் திறந்துருக்குமா? அங்கே 4 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் அடைச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ எங்கள் வெளியே நின்று பார்த்தா தெரியுமா? நம்ம இப்போ போனோடனே கோயில் ஒழுங்காக திறந்துருவாங்களா? உள்ளே போனோடனே அவங்க சாவி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. நாளைக்கு தான் திறப்பாங்க. அது நாளைக்கு சண்டே வேற. நீ ஏன் ஏதாவது கதை சொல்ற? என்னடா லுக்கு? தான் போய் சப்புன்னு எரிக்கிருவேன். டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காத. கோயில் அடைச்சிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் அந்த பாதை வழியிருந்து தானே வந்துட்டு இருக்கேன். கோயில் அடைச்சிருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் மறுபடியும் இது பேசிக்கிட்டு இருக்க. கேட்டு பாப்போம். அக்கம் பக்கத்துல தெரிஞ்சிருக்காதா? ஒரு வேளை கிடைச்சிருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. வெறியாக்கிட்டு இருக்காத சரியா? நான் என்ன வெறியாக்கிட்டு என்ன வரியா இல்லையா? நானே போய் பாத்துக்கிட்டா? வாய் மயிர் மட்டும் பேசுறீல்ல? எந்திரிச்சுன்னா என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. எதுக்கு சிரிக்கிற? பேசுறது சிரிப்பா. நான் சொல்றது என்ன காமெடியா தெரியுதா? தூக்கிய செல்லுக்குலாம் உடச்சு போட்டு போயிருவேன். செயின் தொலைச்சதுக்கு எதுக்கு செல்ல உடைக்க போற? இதான் அவனுக்கு என்ன காமெடி மாரா தெரியுது. அவன் சம்பாதிக்கிறியா? இது பண்ணி போலாம். என்ன அப்புறம் என்ன செயின் தொலைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? மேல தொலைஞ்சா எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லையா? தேவலாம் பேசுற வச்சுக்காது. என்ன ஓர பேசிட்டு இருக்க? என்ன நாங்கள பார்த்தா தாத்தா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா உடனே வந்துருவ அடிக்கிறதுக்கு. நீ மட்டும் ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். வருவ கையை ஓங்கிக்கிட்டு. என்ன இல்ல என்ன என்ன செயினும் தொலைல ஒரு இதுவும் தொலைல வர அப்படியே ஏறிக்கிட்டு ஒண்ணு கிடைச்சா போதுமே. எப்படி நீ தாளிக்கலான்ட்டு வருவிய? நீதானே செயின் தொலைச்சு சொன்ன. அதுக்கு என்னன்னா பேசுற? எவனோ சம்பாதிக்கிறான். அப்ப நாங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோமா?
யார் செய்யறா வேலையெல்லாம், வீட்டு வேலையெல்லாம்? நானும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறவா? செயினா காணும்னு சரி, நீதான் சம்பாதிக்கிறத சரி. அதுக்கு எவனோ சம்பாதிக்கிறான்னா அப்ப நாங்கள சும்மா உட்காந்துக்கிறோமா வீட்டுல? வேலையே இல்லையா வீட்டுல? அப்புறம் இப்ப தேவையில்லாம சொன்னேன். கிளம்பு. எங்க கிளம்பு? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அடிப்பவா அடிப்பவா? என்ன என்ன செயின் தொலைல, ஒரு இதுவும் தொலைல, எடுத்து வந்து பத்திரமா வச்சுட்டு செயின்லாம். எப்ப சாப்பிட்டு கிடைக்கும்? அப்புறம் எதுக்கு சொல்ற? என்னோட ஃபேன் சிவஞ்சு வேற. என்ன உன்னை அடிக்கணுமா? நான் தான் எப்படி அடிக்கிற, டார்ச்சர் பண்ற. வா பாத்தீங்களா மக்களே, ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும் என்னை எப்படி அடிக்கலாம், என்ன சொல்லி திட்டலாம், இதெல்லாம் கம்மி. நான் என்ன எதிர்பார்த்தேன்? இவருதான் அப்படியே வீட்டுல வேலையே இல்ல, இவருதான் வேலை பார்த்து நிக்கிறாரு. போடா. சரி வா, பாய் சொல்லு. பாய் சொல்லு, வா. பிராங்க் பண்ணு, செயின் கார்டு பிராங்க் பண்ணு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.